அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணவிருப்பது சிறப்பான வெற்றியை கொடுக்கும் 28வது நட்சத்திரம் அபிஜித் நட்சத்திரத்தின் இரகசியங்கள் பற்றி அறிந்து கொள்வோம். இக்காணொளியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம். நாம் அனைவரும் அறிந்த 27 நட்சத்திரங்களுக்கு மத்தியில் 28வதாக ஒரு நட்சத்திரம் உள்ளது என்கிறது ஜோதிட சாஸ்திரம். அதுதான் அபிஜித் நட்சத்திரம். உத்திராடத்திற்கும் திருவோணத்திற்கும் நடுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சூட்சும நட்சத்திரம்தான் இந்த அபிஜித் நட்சத்திரம். இது மகர ராசியில் அமைந்திருக்கிறது. உத்திராடம் 4ஆம் பாதம் மற்றும் திருவோணம் முதல் பாதம் மற்றும் 2ஆம் பாதத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் இது. பிரம்மஸ்வரூபமான இந்த நட்சத்திரத்தின் ஸ்தானம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மனுடைய தரையில் இருக்கக்கூடிய மயிலிறகு என்கிறது மகாபாரதம். இந்த நட்சத்திரத்தின் மகிமையும் மகாபாரதத்தில் உள்ளது. மகாபாரதத்தில் குருச்சேத்திர போர் தொடங்கும் முன்பு சகுனி சகாதேவனிடம் சென்று எந்த நேரத்தில் போரை தொடங்கினால் வெற்றி பெற முடியும் என்று நேரம் குறித்து கொண்டு வரும்படி துச்சாதனனை அனுப்பினார். ஜோதிடத்தில் வல்லுநரான சகாதேவன் எதிரிகளாக இருந்தாலும் கூட உண்மையை மறைக்காமல் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற காரணத்தினால் அபிஜித் நட்சத்திரம் தோன்றும் நேரத்தை குறித்து கொடுத்து அனுப்பினான். இதனை கண்ட ஸ்ரீ கிருஷ்ணர் அந்த நட்சத்திரத்தில் கௌரவர்கள் போரை தொடங்கினால் அவர்கள் நிச்சயம் வெற்றி பெறுவார்கள் என்பதால் வானில் இருந்த அபிஜித் நட்சத்திரத்தை எடுத்து தன் மயிலிறையில் மறைத்து வைத்து கொண்டார். மறுநாள் போர் தொடங்கும் வேளையில் இந்த நட்சத்திரத்தின் பலன் இல்லாமல் போகவே கௌரவர்கள் போரில் தோற்று போயினர் என்கிறது பாரதம். இதுவே இந்த நட்சத்திரத்தின் பெருமையையும் யோகத்தையும் கூறும் தகவல் என்கிறார்கள் ஜோதிட வல்லுநர்கள். அபிஜித் நட்சத்திரம் மிகவும் சக்தி வாய்ந்த நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் எந்த வேலையை தொடங்கினாலும் அவ்வேலை நிச்சயம் வெற்றி பெறும். இதனாலேயே பாரத போர் முடிந்ததும் தேவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் அந்த நட்சத்திரத்தை மீண்டும் அதனிடத்தில் வைக்குமாறு வேண்டுதல் செய்தனர். கலியுகத்தில் மனிதர்கள் பெரும் தவறுகள் செய்வர் என்றும் அபிஜித் நட்சத்திரத்தில் எந்த காரியத்தை தொடங்கினாலும் அதன் பயன் அலாதியாக இருக்கும். ஆகவே அது இன்னும் பெரிய தீங்குக்கு வழிவகுக்கும் என்று கூறி அந்த நட்சத்திரத்தை அவர் மறைத்தே வைத்துவிட்டார். தேவர்கள் மிகவும் மன்றாடி கேட்கவே தினமும் பகல் 11:45 மணியிலிருந்து 12:15 மணி வரை மட்டுமே அபிஜித் நட்சத்திரத்தை வானில் தோன்றுமாறு அருள் செய்தார். இதனால்தான் இந்த நட்சத்திரம் ஜோதிட சாஸ்திரத்தில் 27 நட்சத்திரங்களுடன் சேராமல் உள்ளது என்கிறார்கள் ஜோதிட வல்லுநர்கள். மேலும் உத்திராடம் 4ஆம் பாதம் திருவோணம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் அபிஜித் நட்சத்திரக்காரர்கள். அதனால் இவர்கள் வெற்றியாளர்களாக தோல்வியை கண்டு துவளாதவர்களாக இருப்பார்கள். அபிஜித் நட்சத்திர வேளையில் தொடங்கும் காரியங்கள் நிச்சயம் நன்மையில் முடியும். இந்த நேரத்தில் எந்த தோஷமும் இல்லை. ராகு காலம், யமகண்டம், அஷ்டமி, நவமி, கரிநாள், பிரதமை, செவ்வாய், சனிக்கிழமை என்று எந்த தடங்களும் இல்லை. உத்திராடத்துக்கு கணபதி, திருவோணத்துக்கு திருமால் இவர்களை வணங்கி இந்த வேளையில் நல்ல செயல்களை தொடங்குங்கள். புது முயற்சி தொடங்குதல், சொத்துக்கள் வாங்க கையெழுத்து போடுதல், வீடு குடிபோகுதல், பதவியேற்பு போன்றவைகளுக்கு அபிஜித் நட்சத்திர காலம் உகந்தது என்கிறது ஜோதிட சாஸ்திரம். அபிஜித் பெயர் காரணம். ஜித் என்றால் வெற்றி பெறுதல், அபிஜித் என்றால் சிறப்பான வெற்றி பெறுதல் என்பது பொருள். அபிஜித் நட்சத்திரத்தை ஸ்ரீ கிருஷ்ணர் சூடிக்கொண்டு முதலாக காட்சி அளித்த திருத்தலம் திருக்கண்ணபுரம். அங்கு சென்று வழிபடுவது நலம் அளிக்கும் என்கிறார்கள். இங்கு அமாவாசை தின அபிஜித் நட்சத்திர காலத்தில் அபிஜித் நட்சத்திரத்தை சேர்ந்த ஸ்ரீ விபீஷண ஆழ்வாருக்கு பெருமாள் நடையழகு காட்டி சேவை சாதிக்கும் வைபவம் நிகழ்ந்து வருகிறது. முடிந்தவர்கள் சென்று தரிசிக்கலாம். இதனால் நிச்சயம் உங்கள் வாழ்வில் வெற்றிகளும் மங்கள நிகழ்வுகளும் கைகூடும் என்பது ஐதீகம். என்ன நேயர்களே, இக்காணொளியினை அனைவரும் ரசித்து கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். இக்காணொளி அனைவருக்கும் பயன் தரக்கூடிய ஒன்று. எனவே இக்காணொளியினை தாங்கள் கேட்டதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களும் அந்த சிறப்பு வாய்ந்த அபிஜித் நேரத்தை பயன்படுத்தி வழிபாடு செய்து வாழ்க்கையில் நலம் பெறட்டும். இக்காணொளியினை முழுமையாக கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.